ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆரோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம மஹேந்திராவுடைய எஸ்யூவி ப்ரூவிங் ட்ராக்ல இருக்கும். மஹேந்திராவுடைய லேட்டஸ்ட் பான் எலக்ட்ரிக் ஆரிஜின் எஸ்யூவிஸான B6 மற்றும் XEV 9e இந்த ரெண்டு வண்டிகளுடைய டீட்டெயில் ரிவ்யூஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது. நம்ம டிரைவ் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். டீட்டெயில்டாக எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கோம். ரெண்டு வண்டியுமே உண்மையாக வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட வண்டிகளை பற்றி இன்னும் இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு வந்திருக்கோம். யாரோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலுசாமி சோரோட. ஸோ வெரி குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சூப்பரான வெஹிக்கிள் பண்ணியிருக்கீங்க. இட் வாஸ் லைக் வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம். அது ஒவ்வொருத்தரையும் வேறு லெவல் திரும்ப சொல்கிறீங்க. நீங்களும் லாஸ்ட் டைம் சொன்னீங்க, ஆனால் அதுதான் எனக்கு வார்த்தை தெரியல. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி எவரெஸ்ட் ஸ்டாண்டர்ட்னு வச்சுக்கலாம். எஸ் சார். ஸோ இந்த எவரெஸ்ட் ஸ்டாண்டர்ட் வண்டி இந்த B60 எஸ்பெஷலி எனக்கு B60 பர்சனலி ரொம்ப பிடிச்சது. இதில் என்னென்ன இன்னோவேஷன்ஸ் பண்ணியிருக்கீங்க? லைக் நார்மலாக நம்ம எலக்ட்ரிக் கார்ஸ் நம்ம மார்க்கெட்டில் ஏற்கனவே இருக்குது, ஆனால் அந்த வண்டிகள் இந்த மாதிரி இல்லை. ஸோ இதில் அப்படி என்னென்ன ரகசியம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாமா? அது நம்ம ப்ரெசன்டேஷனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்க்ளோ பிளாட்ஃபார்ம் அது ஒரு பெரிய இன்னோவேஷன். மாயா அது உள்ள இன்டீரியர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டெக்னாலஜி இருக்கிறது, செல்ஃபி, 3 ஸ்க்ரீன், அப்புறம் ஆட்டோ பார்க். நீங்கள் அதை டைரெக்டாக ஆட்டோ பார்க் பண்ணோம். பிரிங் யுவர் ஓன் டிவைஸ், ஒரு 2-3 டிவைஸை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மூவி போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். செமி ஆக்டிவ் சஸ்பென்ஷன் இருக்குது. பல டெக்னாலஜி, இது நியூமரஸ் டெக்னாலஜிஸ் இருக்குது. ஏடாஸ் 5R1 4 ரேடார், 5 ரேடார் இருக்குது, ஒரு கேமரா இருக்குது. ஸோ அதில் வந்து அப்படியே சொல்லிகிட்டே போகலாம். அப்புறம் வந்து ஸோ இது வந்து இந்தியாஸ் ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் டிஃபைன்டு வெஹிக்கிள். அது ஒரு முக்கியமானது. இது மாதிரி இந்தியாஸ் ஃபஸ்ட்டுன்னு நிறையா இருக்குது. ஏன்னா இன் எவ்ரி ஃபீல்டு நம்ம வந்து ஒரு எவரெஸ்ட் ஸ்டாண்டர்டை செட் பண்ணியிருக்கோம் இந்த வண்டியில். ஏன்னா நம்ம லக்ஸரி வண்டியை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டது. நம்ம உங்களுக்கு தெரியும், XUV 700 எவ்ரி வண்டியை வந்து நீங்கள் 3XLலையும் பார்த்துருப்பீங்க, தார் ராக்ஸ்லையும் பார்த்துருப்பீங்க. லக்ஸரி கோஷன்ட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். ஒரு கிட்டத்தட்ட ப்ரைஸ் அதையே வச்சுக்கிட்டு லக்ஸரி கோஷன்ட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். அது எதுக்குன்னா அந்த லெவல் போனால் தான் நம்ம வந்து கஸ்டமர் வந்து அவங்க வேல்யூ ஃபார் மணி பார்ப்பாங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. அதில் வந்து இந்த எலக்ட்ரிக் வந்து அது கொடுத்தா தான் வந்து கஸ்டமர் வந்து எலக்ட்ரிக் பக்கம் வருவாங்க. இல்லைனா வந்து கொஞ்சம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. உங்களுக்கு நான் ஃபஸ்ட் டைம் 2 years ago மீட் பண்ணும்போது நீங்களும் இதே வார்த்தை தான் சொன்னீங்க. எலக்ட்ரிக் கார்ஸ் வரும், வெயிட் பண்ணுங்கள், இட் இஸ் கோயிங் டு பி அ ஹோல் பேக்கேஜ்னு சொன்னீங்க. எனக்கு அது இன்னும் மைண்டில் இருக்குது. அந்த பேட்ரி ஆங்ஸைட்டி, அந்த ரேஞ்ச் ஆங்ஸைட்டி இருக்கக்கூடாது, ரிலையபிலிட்டி ஆங்ஸைட்டி இருக்கக்கூடாது, இந்த பேட்ரி வந்து தேருமா தேராதா அப்படின்னு சந்தேகமே வரக்கூடாது. இது பாஸ் மார்க்கா ஃபெயில் மார்க்கானு பார்த்துக்கிட்டு இருந்த கேண்டிடேட்டுக்கு வந்து 99 மார்க்னு நீங்கள் கொடுத்தீங்க, இல்லை 100 மார்க் கொடுத்தீங்களா, அந்த மாதிரி கொண்டு வந்து பையன் வந்து 100 மார்க் வாங்கிட்டு வந்து நின்னாலும் நம்புவீங்களா? அந்த மாதிரி தான் அந்த பேட்ரி. அது வந்து ஸ்மைலிங் புத்தான்னு நம்ம சொல்லுவோம் பேட்ரி. ஸோ பேட்ரிலையும் சரி, வெஹிக்கிள்லேயும் சரி, எலக்ட்ரானிக்ஸ்லேயும் சரி, டெக்னாலஜிலையும் சரி, எல்லா ஃபீல்டுலேயும் வந்து எவரெஸ்ட் ஸ்டாண்டர்டை செட் பண்ணியிருக்கு. அதனால தான் இந்த வண்டி அவ்வளோ அருமையாக ட்ரைவ் பண்ணுது. அதனால அந்த ஃபீலிங் வருது, ட்ரைவ் ஃபீல் வருது. ஓகே சார். இப்போது நெக்ஸ்ட் என்னென்னா, நம்ம டீட்டெயிலாக எல்லாம் வந்து பேசுவோம். ஸோ உங்களுடைய கொலீக்ஸும் இருக்காங்க. பட் என்னுடைய ஒரு மெயின் கொஷின் என்னென்னா, இப்போ இது குளோபல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்கிடெக்சரே வந்து இன்க்ளோ அப்படி தான் வச்சுருக்கீங்க. ஸோ அப்ராடுக்கும் அவசியம் போகும் இல்லையா? இது வந்து ஃபஸ்ட்டு என்னோடய கஸ்டமருக்கு நான் கொடுக்குறேனே குளோபல் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, அதுக்கடுத்து அவங்கள பார்த்து அவங்க தான் வச்சுருக்காங்க எல்லாம். ஆமாம். ஓகே, ஆனால் அது எக்ஸ்பென்சிவாக இருக்குல்ல சார்? நீங்கள் அந்த அவங்க வந்து வாங்கிட்டோம். இப்போ நம்ம போய் ஆடி, BMW இம்போர்ட் பண்ணி வாங்குறோம்ல, அதே மாதிரி அவங்க டிமாண்ட் பண்ணிட்டோம். திஸ் இஸ் ஆசம். அதுதான் வேணும் சார். திஸ் இஸ் செட் ஃபார் எவரெஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். வா, இதுதான் வந்து ஒரு இந்தியன் மேனுஃபேக்சரோடைய கனவு இல்லையா சார்? அதுதான். ஸோ உண்மையாகவே ஹேட்ஸ் ஆஃப் சார். சார் எவ்வளோ நாளைக்கு வந்து நம்ம மற்றவங்களுடைய கார் இம்போர்ட் பண்ணி மற்றவங்களுடைய காரோட நம்ம நல்லா இருக்குமா இல்லையா, பக்கத்தில் இருக்கிறோமா இல்லையா, அது ரொம்ப வருத்தமாக இருக்குல்ல. நமக்கு எல்லாமே டேக்ஸ் பே பண்ணி ஸ்கூல்லேருந்து நமக்கு ஃப்ரீயாக படிக்க வச்சு இன்ஜினியரிங் காலேஜ் வரைக்கும் அனுப்பிச்சு அப்புறம் வந்து ஒரு பொறுப்பை நம்மக்கிட்ட கொடுத்து தானே சொசைட்டிக்குள்ளே நம்ம அனுப்புகிறாங்க. அந்த பொறுப்பு உணர்ந்து நம்ம சொல்லணும்ல. ஓகே, நம்ம இந்தியாவில் மட்டும் இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து இப்போ ஆடி, BMW, மெர்க்குன்னு ஒரு பெரிய லக்ஸரி பிராண்ட்ஸ் இருக்குல்ல, நம்ம இந்தியாவில் மட்டும் ஏன் ஒரு லக்ஸரி பிராண்ட் இல்லை? நம்ம என்ன அவ்வளோ
நம்மக்கிட்ட எவரெஸ்ட் இருக்குது, ஆனால் ஒரு பிராண்டில் வந்து நம்மக்கிட்ட எவரெஸ்ட் இல்லையே. அஹ், அது அந்த தயக்கம், அந்த ஒரு ஏக்கம் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்குல்ல. கரெக்ட் தான் சார். அந்த ஏக்கத்தில் உருவான ஒரு ஒரு உழைப்பு தான் இது. உண்மையா சார். இதுக்கு ஒரு ஆனஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இந்த வெஹிக்கிள் டெவலப் பண்ணுறதுக்கு எஸ்பெஷலி B60 இது டெவலப் பண்ணுறதுக்கு எத்தனை டைம் ஆச்சு, எத்தனை இயர்ஸ் ஆச்சு? அண்ட் 3 இயர்ஸ் ஆச்சு. பட் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 16-17 மணி நேரம் 2200 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 6 வருஷத்தை வந்து 8 வருஷம் 8 ஹவர்ஸ் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 16 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுவும் இது வந்து இப்போ நீங்கள் போய் பேஷனேட்டாக இருந்த ஒருத்தர் பேஷனேட் ஆகிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதில் போய் நீங்கள் நான் 8 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் அவங்ககிட்ட சொல்லி பாருங்களேன், நீங்கள் வராதீங்க ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அவங்க வந்து அவங்க பாட்டில் வருவாங்க, வேலை பண்ணுவாங்க. நீங்கள் ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க, ஏன்ப்பா வர்றீங்க அப்படின்னா, சார் இந்த வண்டியை நம்ம வந்து எவரெஸ்ட் ஸ்டாண்டர்டு கொண்டு வரணும் சார், அவ்வளோதான், இவ்வளோதான். இது வந்து 6 பாலில் 6 அடிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பால்லேருந்தே நீங்கள் 6 அடிச்சிட்டு வந்தீங்கன்னா கரெக்ட். அந்த மாதிரி பண்ணினா தான் இது வந்து எவரெஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு போக முடியும். ஷார்ட் டைமில் நீங்கள் வந்து யூரோப்பை வந்து தொடணும், யூஎஸை தொடணும், சைனாவை தொடணும், அவங்களுக்கு மேலே வரணும். நீங்கள் அந்த பெஞ்ச் மார்க்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கு நீங்கள் மேலே வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வர முடியுமாங்கிற கேள்வியை வைக்கக்கூடாது. வரணும், பண்ணுவோம், அவ்வளோதான். அதுக்கு பேரே வந்து எவரெஸ்ட் ஸ்டாண்டர்ட்னு இன்டர்னல் கோடு ஒன்று நம்ம வச்சோம். வர்றோம், பண்ணுறோம். இது வந்து நீங்கள் சூரிய குடும்பத்தை எடுத்துங்களேன். சூரியன் பவர்ஃபுல்லாக, மற்ற கோள்கள்லாம் பவர்ஃபுல்லாக? சூரியன் தான் பவர்ஃபுல். ஆனால் சூரியனில் என்ன இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கோளில் வந்து தங்கம் இருக்குது, கரெக்டுங்களா? ஆனால் சூரியனில் வந்து என்ன இருக்குது? கேஸ், ஹைட்ரஜன், ஹீலியம், அவ்வளோதான். சின்ன எலிமெண்ட்டு. இந்த அட்டாமிக் டேபிள்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைட்டஸ்ட் எலிமெண்ட்டுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன், ஹீலியம். ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன், ரெண்டாவது ஹீலியம், இல்லையா? அந்த சின்ன எலிமெண்ட்டை வச்சுக்கிட்டு அவ்வளோ பெரிய சூரியனை உருவாக்கியிருக்கு நேச்சர். நம்ம வந்து எக்ஸ்பர்ட்டே இல்லைப்பா. நம்ம வந்து ஒரு ஹெவி வெயிட்டு கிடையாது, ஒரு லைட் வச்சுன்னு வச்சுக்கல. இப்போ நேச்சர் வந்து ஒரு சூரியனை உருவாக்கியிருக்குது, நம்ம வந்து ஒரு 6E9 உருவாக்க முடியாதா? அதெல்லாம் முடியும். முடிஞ்சிருச்சு, கண்டுபிடிச்சிட்டீங்க, பண்ணிட்டீங்க. அந்த நம்பிக்கை தான் வந்து நம்மளை எவரெஸ்ட் ஸ்டாண்டர்டை செட் பண்ணுது. இனிமேல் என்னன்னா, இந்த வண்டி மார்க்கெட்டு போகும்போது இந்த எவரெஸ்ட் ஸ்டாண்டர்ட் வில் பிகம் த கோல்டு ஸ்டாண்டர்ட் ஃபார் அதர்ஸ். சரியான கோல்டன் வேர்ட்ஸ். லைக் இதுக்கு மேலே இது சூர்யா ஒரு படத்தில் சொல்லியிருப்பார்ல, தன்னம்பிக்கைக்கும் தலைகர்வத்திற்கும் ஒரே ஒரு நூல் இடை தான் வித்தியாசம் அப்படின்னு. இது வந்து தன்னம்பிக்கையினுடைய எல்லையில் நிற்கிது, அவ்வளோதான். அது தான் சார் உங்கள் உழைப்புக்கான ரிவார்டு அது. ஸோ ட்ரூ. நாங்கள் ஆக்சுவலாக டிரைவ் ரிவ்யூஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ நம்ம மேலும் வந்து இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுடைய ஆக்சுவல் இந்த வண்டியை டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஹவ் வாஸ் இட் ஃபார் யூ? ஃபஸ்ட்டு இந்த ப்ரோட்டோடைப் ரெடி பண்ணி நீங்கள் டெஸ்ட் பண்ணப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இது அவ்வளோ இதுக்கு வரல. பட் இது வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணோம். ஓகே. இதை கொண்டுட்டு வரதுக்கு பல தூக்கம் கெட்டு போய் பல ராத்திரிகள் ஒழிச்சு வந்தது தான். சாதாரணமாக வரல, கஷ்டப்பட்டு தான் வரணும். எதுவுமே சாதாரணமாக வராது. அது சாதாரணமாக வந்தால் அது கிரேட்டாக இருக்க முடியாதுன்னு என்னுடைய 27 வருஷம் உழைப்பில் கண்டுபிடிச்சது என்னென்னா, எதுவுமே நீங்கள் எவரெஸ்ட்டுக்கு போக முடியாது, நீங்கள் உழைக்கல. அந்த ஒரு ஹார்ட்ஷிப்பை நீங்கள் போகலைன்னா எவரெஸ்ட்டுக்கு போக முடியாது. அப்படி நீங்கள் ஒரு வேளை எவரெஸ்ட்டுக்கு பிளேனில் போயிட்டீங்கன்னு வச்சிங்களேன், இறங்கிட்டேன்னு வச்சிங்களேன், நீங்கள் கீழே இறங்கி வர வரைக்கும் உயிரோட வருவீங்களான்னு ஒரு டவுட் இருந்துகிட்டே தான் இருக்குது. மேலும் சார் இன்னொரு கீயான கொஷின், எப்படி சார் இந்த ப்ரைஸில் ஹவு இஸ் இட் பாசிபிள்? அதாவது நம்ம ஆக்சுவலாக வந்து எனக்கு என்ன கேள்வின்னா, எல்லாருமே கேட்குறது இந்த பிரைஸில் ஹவ் இஸ் இட் பாசிபிள்னு கேட்குறாங்க. ஒருத்தர் கூட வந்து ஏன் பாசிபிள்னு கேட்கறது இல்லை. இப்போ நான் முடிவு பண்ணுறேன்னு வச்சுங்களேன், என் கஸ்டமர் பேஸுக்கு நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸு இந்த காசில் தான்ப்பா கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு தான் கேள்வி வரும். கரெக்டுங்களா? ஓகே. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இது பாசிபிள் ஆயிடுச்சு இல்லை. இப்போ நம்ம ஒரு கம்பெனி வந்து இந்த ப்ரைஸில் வந்து வண்டி விற்கிது அப்படின்னா, அவங்க மக்களுக்கெல்லாம் சேலரி கொடுக்கணும், டீலர்ஸ்க்கு வந்து மார்ஜின் கொடுக்கணும், ப்ராஃபிட் இருந்தால் தானே கொடுப்பாங்க. பார்ட்ஸு, காம்பனன்ட்ஸு, டிசைன்ஸ், இன்ஜினியர், சம்பளம்
எல்லாமே ஸோ அது அது வந்து எப்பவுமே வந்து பழைய பேக்கேஜ் வந்து நம்ம வச்சு பார்க்கவே கூடாதுன்னு எனக்கு தோணுது. பழைய பேக்கேஜ் வந்து நீங்கள் வச்சு பார்த்தா அவங்க எதனால் வந்து அப்படி சொன்னாங்கன்னே நமக்கு தெரியாமையே வந்து அதை வந்து அதான் உண்மைன்னு ஒத்துக்கிறோம் இல்லைங்களா? அந்த பழைய பேக்கேஜில் உண்மை எப்போ இருக்கும் அப்படின்னா, அந்த சுச்சுவேஷனில் அது உண்மையாக இருக்கலாம். பட் அது வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை அதை வந்து கேள்விக்கு உள்ளாக்கி அதை நீங்கள் நல்லா எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு, அது உண்மைனா உண்மை, முடியும்னா முடியும், இல்லை குறைக்கணும்னா குறைச்சிடலாம்ல. அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் ப்ரைஸ் பேண்டை வந்து ஒரு சர்டன் ப்ரைஸ் பேண்டுக்கு நீங்கள் லக்ஸரி பேண்டு கொடுக்குறேன் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் பேண்ட் அதிகமாக வச்சிங்கன்னா அது வந்து அவங்களுடைய எட்டாவது உயரத்துக்கு போயிடுது பார்த்தீங்களா, அவங்களால பார்க்க முடியாதுல்ல. இந்த பியூட்டி என்னென்னா லக்ஸரி எக்ஸ்பீரியன்ஸ் அட் வாட் ப்ரைஸ், அதுதான் அதனுடைய அந்த எவரெஸ்ட் ஸ்டாண்டர்டுடைய முக்கியமான பணி என்னென்னா, நான் வந்து எவரெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பேன், ஆனால் அட் த ப்ரைஸ் பாயிண்ட் தட் கஸ்டமர் கேன் அஃபோர்ட். அதுதான் அதனுடைய மீனிங். சூப்பர். ஏன்னா எவரெஸ்ட் இந்தியாவில் இருக்குது. அப்போ இந்தியாவில் இருக்குன்னா அந்த இந்தியாவுடைய ஸ்டாண்டர்டு ப்ரைஸிங் பவருக்கு பார்த்த மாதிரி தான் கொடுக்கணும் நீங்கள். சூப்பர். அதுக்கு அடுத்தது ஒரு எல்லாரும் மனசில் இருக்கிற ஒரு கேள்வி, எத்தனை பேர் கேட்டிருக்காங்கன்னு தெரியல. டிசைன் லாங்குவேஜ் வந்து மஹேந்திராவோடது பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலாக அந்த கிரில், அந்த டீத் கிரில் வரும். பட் மஹேந்திரா ஈவி வருதுன்னு போதுமே நான் ஒரு வகையில் அப்படி தான் எதிர்பார்த்தேன். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுளோ வந்தது. அது ஓரளவுக்கு ஐஸ் அந்த அதுதான் ஈவிக்கு வந்து கிரில்லே தேவையில்லையே, ஸோ அதுதான் அந்த டிசைன் எதுவுமே இல்லை முன்னாடி. அதுதான் இப்படி ஒரு ரேடிக்கலான ஒரு டிசைன் கொடுப்பீங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல, உண்மையாக நானும் எதிர்பார்க்கல. கான்செப்ட் மாதிரியே தான் கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ எதனால் இந்த ஐடியா வந்துச்சு சார்? இது இந்த கூலிங் சிஸ்டம் தேவையில்லை அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் எலக்ட்ரிக் வண்டிக்கு கூலிங் சிஸ்டம் தேவையில்லை அப்படின்னா, அதாவது என்ஜின் கூலிங் சிஸ்டம் மாதிரி மேசிவான கூலிங் சிஸ்டம் தேவையில்லை. பட் பேட்டரி கூலிங் சிஸ்டம் இருக்குது, கேபின் கூலிங் சிஸ்டம் இருக்குது. அது வந்து ரொம்ப சின்ன கூலிங் சிஸ்டம் தான். அப்போ வந்து நீங்கள் ஃப்ரீயாக திங்க் பண்ணி பார்க்கலாம்ல. ஃப்ரீயாக திங்க் பண்ணி பார்த்துட்டு இப்படி இருந்தால் என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் பிரதாப் போஸ் அவர் கொண்டு வந்தது. அது வந்து ஐ மீன் எவ்ரிபடி லவ்ஸ் இட். இப்போ 2 வண்டியும் வந்து அந்த மாதிரி இருக்கும். உண்மையாக சார். அந்த ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் லுக்கு ரோட்டில் பார்க்கும்போதே தனியாக தெரியுது. எத்தனை பேர் திரும்பி பார்த்தாங்க, சூப்பராக இருந்துச்சு சார். லைக் இதில் நம்ம ஒரு ஸ்டார் மாதிரி ஆகிட்டோம். யாராலும் திரும்பி பார்க்குறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க. லைக் திஸ் இஸ் கோயிங் டு பி அன் இன்னோவேஷன் ஈவன் ஃபார் த நெக்ஸ்ட் 3-5 years, கேரண்டி சார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மஹிந்திராவுடைய எலக்ட்ரிக் ஆரிஜின் எஸ்யூவிஸான B6 மற்றும் XEV9E, இந்த 2 எஸ்யூவிஸ் உருவானதுக்கான காரணம், இதுக்கு பின்னாடி இருந்த ஐடியாலஜிஸ், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம வந்து வேலுசாமி சார் கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். இதை தொடர்ந்து மெக்கானிக்கல் ரீதியாக பாடி, சஸ்பென்ஷன், இந்த மாதிரி பல டெக்னிக்கல் ரீதியாக நிறையா விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கும் இந்த மஹிந்திராவுடைய எலக்ட்ரிக் ஆரிஜின் எஸ்யூவிஸ் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆவல் இருந்துச்சுன்னா அவசியம் அடுத்த பார்ட் எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பாருங்க.